பாடல் பாடுங்க. பிரைஸ் ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். பிரைஸ் நமக்குள்ள இருக்கிற ஒரு சந்தோஷம் அது தனிதான். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. பிஷப் அம்மா ஒரு பாடலை பாடுவாங்க. இப்போ நம்ம ஜெபத்துக்குள்ள கடந்து போக போறோம். ஸ்தோத்திரம். பிஷப் அம்மா ஒரு பாடலை பாடுவாங்க. ஸ்தோத்திரம். தேவனாம் நன்மைகளை கொடுக்கின்ற ஜீவனுள்ள தேவன் நல்லவர் வல்லவரே. நன்மைகளை கொடுக்கின்ற ஜீவனுள்ள தேவன் நல்லவர் வல்லவரே.
ஓடி நாளுக்காக நாங்கள் சுதந்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த காலை ஆராதனை ஆசீர்வதிங்க. தொடக்கம் முதல் முடிவரை இயேசப்பா உங்கள் பிரசன்னம் இந்த இடத்தில் உலாவுடையாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இயேசப்பா வாரிகளும் பல்லாப்பிக்கும் மண்ணிலும் கூடாரத்தை நெருங்காதவனை எப்போதும் இயேசப்பா நீ வேலைக்கு பாதுகாத்துக் கொள்கையாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இரத்த கூட்டைக்குள் நுழைந்து விட்டேன், நீ எதுவும் அணுகாது என்று சொன்னவனை வருகின்ற ஒவ்வொருவரையும் இயேசப்பா எந்த பொல்லாப்புகளும் நெருங்காமல் குடும்பங்களை இயேசப்பா நீ பாதுகாத்து வழிநடத்தும் கர்த்தாவே. இயேசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தடைப்பட்ட பிள்ளைகளை எல்லாம் இயேசப்பா துரிதமாய் கொண்டு வந்து சேர்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசப்பா ஸ்தோத்திரம் குடும்பமாய் வர கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. புதிய ஆத்துமாக்களையும் இயேசப்பா நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வந்தவர்கள் வந்தவனமாய் அல்ல கர்த்தாவே உங்கள் ஆசீர்வாதத்தை பெற்று செல்லக்கூடியவர்களாய் அவங்க இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இயேசப்பா ஸ்தோத்திரம் உலகம் எங்கும் நடக்கும் இந்த ஆராதனை ஆசீர்வதியும் கர்த்தாவே. எல்லா சபைகளையும் இயேசப்பா நீர் ஆத்துமாக்களே இயேசப்பா நீர் அறுவடை பண்ணி கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இயேசப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இயேசப்பா அக்கினி வெற்றி உள்ள கர்த்தரின் சத்தம் சபை வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. இயேசப்பா இதை நடத்தும் பாஸ்டர் ஐயாவை ஆசீர்வதிங்க, பாஸ்டர் அம்மாவை ஆசீர்வதிங்க, 2 பிள்ளைகளை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. எல்லோரையும் இயேசப்பா உங்கள் பாதுகாப்பின் சட்டைகளால் மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. கைங்கிரீங்களாம் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. இயேசப்பா ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. அவர் செய்யும் ஊழியெல்லாம் உங்கள் கரம் கூட இருந்து அவரை வழிநடத்துமையாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இயேசப்பா ஊழியங்கள் பெருமையாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இயேசப்பா அவருக்கு துணையாக இயேசப்பா இன்னும் இயேசப்பா நல்ல ஊழியர்களை இயேசப்பா கொண்டு வந்து தருமையாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இயேசப்பா இன்னும் கட்டுமான பணிகள்லாம் இயேசப்பா முடிவடையாமல் இருக்கிறோம் கர்த்தாவே. முடித்து தீர்மட்டும் கூட இருப்பேன் என்று சொன்னீரே. பயப்படாதே, கலங்காதே, தெரியாதே, நான் தேவனே என்று சொன்னீரே கர்த்தாவே. நீரே இயேசப்பா கூட இருந்து இயேசப்பா அதை வழிநடத்துமையாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கொடுக்கக்கூடியவர்கள் ஜெபிக்கக்கூடியவர்கள் உழைக்கக்கூடியவர்கள் இந்த சபைக்கு கொண்டு வாங்க ஆண்டவரே. இயேசப்பா ஸ்தோத்திரம் இந்த நகரத்தில் முடிவாக்கும் எல்லா பகுதியும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. இயேசப்பா இந்த 7 பகுதியை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. இயேசப்பா ரட்சிக்கப்படாத அநேக மக்களுக்காக கர்த்தா அவர்களெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கையாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பாடல் பகுதி ஸ்தோத்திர பகுதியை ஆசீர்வதித்தது போல இயேசப்பா மீதமுள்ள எல்லா பகுதியும் ஆசீர்வதிக்கையாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இப்பொழுது இருந்ததை பார்க்கிறோம் 1000 மடங்கு அதிகமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னாலும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அதத்தினாலும் அல்ல பராக்கிரமத்திலும் அல்ல கர்த்தரின் ஆவியாலே ஆகும் என்று சொன்னோம் இயேசப்பா. எல்லாவற்றிலும் இயேசப்பா கூட இருந்து வழிநடத்தி தாங்கி நடத்துமையாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. யாரெல்லாம் பலவீனமாய் சுகவீனமாய் வருகிறார்களோ அவர்களுக்கான நல்ல ஆரோக்கியத்தை நீர் வைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இயேசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. வார்த்தை பகுதியை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தாவீதோடு ஆபிரகாமோடு பேசுகிறோம் கர்த்தாவே. இயேசப்பா எங்களோடும் பேசும் ஆண்டவரே பேசும். நாங்கள் அடியார்கள் கேட்கிறோம், எங்களையும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஒரு வார்த்தையின்படி நடத்தி கிருபை பாராட்டுமையாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. சரி, நம்ம ஆராதனைக்காக நம்ம முழங்கால் படிட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். ஸோ ஆராதனைக்காக ஒவ்வொருவரும் மாறி மாறி கரெக்டாக ஜெபம் பண்ணிருங்க. ரைச்சலார் சோதரம் கேட்படவே கூடாது. ரைச்சலார் சோதரம் ஆராதனைக்காக வர வேண்டிய ஆத்துமாக்களுக்காக துரிதமாய் தேவன் கொண்டு வரும்படியாக எல்லாமே தெய்வ மகிமையாக நடத்தும்படியாக நாம் ஜெபிக்கலாம்.